வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு ஒரு வழியா மார்க்கெட்டு ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது 29th ஜனவரி 2வது நாளாக வந்து மார்க்கெட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. டெய்லியுமே ஹைலியே க்ளோஸ் ஆகிட்டு இருந்தா எல்லாமே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. பட் நாளைக்கு மந்த்லி செட்டில்மெண்ட்ல இருக்கிறோம். அதாவது ஜனவரி மந்தோடைய எக்ஸ்பிரியில் இருக்கிறோம். ஒரு எக்ஸ்பிரி இருந்தாலே மார்க்கெட் பேயாட்டம் ஆடும். இன்னும் நாளைக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இந்த 4 எக்ஸ்பிரி இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்பவும் ஹைலி வொலாட்டைல் இருக்கும். பட் இன்னைக்கு ஒரே ஒரு டைம் தான் வொலாட்டிலிட்டி வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி வந்து சைலண்ட் ஆயிடுச்சு. பட் நாளைக்கு வொலாட்டிலிட்டிக்கு இன்னைக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துருக்கிறாங்களோ அப்படிங்கிறது தான் வந்து யோசிக்க தோணுது. நாளைக்கு 4 எக்ஸ்பிரி இருக்கிறதுனால ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது லேட்டர் நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது ஹைல க்ளோஸ் ஆகுது. அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே டீப் சீக் அப்படிங்கிற ஓப்பன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய இம்பாக்ட் குளோபல் லெவலில் எல்லா மார்க்கெட்லையும், அதாவது சிப் மேக்கர், ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக். மெயினாக வந்து என்விடியா எஸ்டர்டே வந்து லைக் 2% 3% ஹைல க்ளோஸ் ஆகுது. பட் பிஃபோராக வந்து 17% டவுன் ஆயிருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து ஆப்பிள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட் இது எல்லாமே வந்து நியர்லி 4% எஸ்டர்டே வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? எஸ்டர்டே வந்து யூஎஸ்ல வந்து ஜெனரல் மோட்டார்ஸ் ஆல்மோஸ்ட் 10% டவுன் ஆயிருக்குது. அது வந்து வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் கூட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது வீக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து யூஎஸ்ல எஸ்டர்டே மார்க்கெட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. டவ் வந்து 136 பாயிண்ட்ஸ் லைக் 0.31% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. நாஸ்டாக் 2% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. S&P 500 3.6% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? அதாவது என்விடியா வந்து 17% இறங்கிட்டு ஒரு 3% தான் பவுன்ஸ் ஆயிருக்குது. பட் நெட்டாக வந்து இன்னும் 13-14% வந்து டவுன்ல தான் இருக்குது. டே பிஃபோர் எஸ்டர்டே டவுன் ஆனதுக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு 1% ஹைல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. சைனீஸ் மார்க்கெட்டு ஹாலிடே, அங்கே வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்குனால. கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு மார்னிங் 50 பாயிண்ட்ஸ் ஹைல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 50 பாயிண்ட்ஸ் ஹைல தான் ஓப்பன் ஆச்சு. 23,050 அரௌண்ட் ஓப்பன் ஆயிட்டு 22,980, தென் 23,150 அரௌண்ட் போச்சு. ஒரே ஒரு டைம் லைக் 11 o'clock அரௌண்டு 23,130 அரௌண்ட்ல இருந்துட்டு 22,980 வந்துச்சு. 140-150 பாயிண்ட்ஸ் வெர்டிக்கல் ஃபால் வித்தின் 5 மினிட்ஸ்ல. அந்த 5 மினிட்ஸ்ல அந்த லாஸ் அப்படியே ரெக்கவரி பண்ணுச்சு. ஸோ வித்தின் 10 மினிட்ஸ்ல ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் ஸ்விங் வந்துச்சு 11 o'clock அரௌண்டு. அதுக்கு அடுத்ததான் வந்து மார்க்கெட் வந்து அப்படியே ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் இல்லை. 49,000, 49,200, 49,000. ஸோ இதுக்குள்ளவே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் 631 பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. 0.83%, 76,532ல செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 205 பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. 0.9%, 23,163ல வந்து செட்டில் ஆயிருக்குது. கண்டினியூவாக 2வது நாளாக மார்க்கெட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? எஸ்டர்டே தான் வந்து தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வைக்கணும்னு சொன்னேன். இன்னைக்கு அதுக்கு கீழே இன்னைக்கு எழுதி வைக்கலாம்னு வச்சுக்காங்களேன். செக்டார் வைஸ் பார்க்கும்போது மீடியா, கேபிட்டல் கூட்ஸ், ஐடி, மெட்டல், ரியாலிட்டி 2% to 3% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. ஆட்டோ, பேங்க், ஃபார்மா, ஆயில் அண்ட் கேஸ் 0.5% to 1.5% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டிசஸ் மெயினாக வந்து ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் 2.5% to 3.5% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு வந்து எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் லைக் அட்லீஸ்ட் 1% to 1.5% ஹைல இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம் இன்னைக்கு. ஓகே, இதுதான் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 18.4% ஹையாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது 4,308 கோடி கொடுத்துருக்குறாங்க. ப்ரீவியஸாக வந்து 3,639 கோடி கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த எஸ்டிமேட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த எஸ்டிமேட் பார்க்கும்போது 4,300 கோடி வந்திருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் 4,100 கோடி. ஸோ 200 crore அதிகமாக வந்து கொடுத்துருக்குறாங்க நெட் ப்ராஃபிட். என்ஐஐ அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 9,382 கோடி கொடுத்துருக்குறாங்க.
எக்ஸ்பெக்டேஷன் வந்து 9350 கோடி. ஸோ என்ஐஏ வந்து ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன். பட் ப்ராஃபிட் வந்து 200 crore அதிகமாக கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷனோட. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸாக தான் பார்க்கணும். இதுவே வந்து புல்லிஸ் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா நாளைக்கு பஜாஜ் ஃபைனான்ஸு ஒரு 5% கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. டாடா மோட்டார்ஸ் அதுக்கு அடுத்ததாக பார்க்கலாம். அதாவது யூஎஸ்ல வந்து எஸ்டர்டே வந்து ஜெனரல் மோட்டார்ஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்துச்சு, 10% டவுன் ஆயிருக்குது. வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் நம்ம இந்தியாவில் வந்துருக்குது. பட் வந்திருக்கிற ரிசல்ட் வந்து பார்க்கும்போது வீக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. 22.5% நெட் ப்ராஃபிட் வந்து டவுனாக கொடுத்துருக்குறாங்க இயர் ஆன் இயர். இந்த இயர் ஆன் இயர் இந்த லாஸ்ட் தேர்ட் குவார்டர் வந்து பார்க்கும்போது 5451 crore கொடுத்துருக்குறாங்க. ப்ரீவியஸ் இயரில் வந்து இதே தேர்ட் குவார்டரில் 7025 crore கொடுத்துருக்குறாங்க. ஸோ 22.5% குறைவாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஜாக்வால் லேண்ட் ரோவர் அதனுடைய வால்யூம் வந்து வீக்காக வந்திருக்குது. கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய சேல்ஸ் வந்து 8.4% டவுன் ஆயிருக்குது. அதனுடைய ரெவென்யூவும் குறைஞ்சிருக்குது. பேசஞ்சர் வெஹிக்கிளுடைய சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்குது, 4.3% குறைஞ்சிருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸ் ஓவராலாக வந்து பார்க்கும்போது வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி வந்து ஆல்மோஸ்ட் 40-50% அரௌண்ட் டவுன் ஆயிடுச்சு. 1200 1250 அரௌண்ட் போயிட்டு இப்போ வந்து 700-730 இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒரு 40-45% ஆல் டைம் ஹைலேருந்து இறங்கிருக்குது. பட் இந்த ரிசல்ட்டுக்கு அவங்க வந்து எப்படி நாளைக்கு ரியாக்ட் ஆகும்னு தெரியல. பட் இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து ஏடிஆரில் இருக்குது. ஸோ ஏடிஆரில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ்ல ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு வந்து கொடுக்குற ஃபண்டை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து நம்ம ருப்பி வந்து 86.54 வந்து செட்டில் இருக்குது. எஸ்டர்டே வந்து 86.52 க்ளோஸ் ஆச்சு. சுகர் ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 6-10% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது எத்தனால் ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ணுறதா வந்து கேபினெட்ல வந்து அப்ரூவ் கொடுத்துருக்குறாங்கிற நியூஸ். ஓகேங்களா. இந்த சுகர் ஸ்டாக் எல்லாமே வந்து எப்போ ஏறுதோ அன்னைக்கு வந்து எத்தனால் ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. அது வரையும் சுகர் ப்ரைஸ் ஏறவே ஏறாது. ஓகே, டாலர் இண்டெக்ஸ் 108 வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டு 4.54 இருக்குது. கோல்டு ப்ரைஸு $2765 பெர் அவுன்ஸுக்கு சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஓகேங்களா. இன்னைக்கு வந்து யூஎஸ்ல வந்து ஒரு பிக் ஈவெண்ட் இருக்குது. அதுக்காக வந்து மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சுன்னு ஒரு நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 6:15 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். 28 ஜனவரி தான் அதே தான் ஷோ ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கே வந்து எஃப்ஐ செல் தான் பண்ணியிருக்க போகிறாங்க. அதில் என்ன நான் போய் இதை போய் பார்த்துட்டு இருப்பானே. ஓகே, இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா யூஎஸ்ஏலேருந்து ஃபெட் ஈவெண்ட் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4.5%. இப்போ பீக்கு போனது 5.5%. அங்கேருந்து வந்து 100 பேசிஸ் பாயிண்ட் வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்போ எக்ஸ்பெக்டேஷனும் வந்து ரேட் வந்து கட் பண்ண மாட்டாங்க, இருக்கிற ரேட்டை தான் வந்து ஹோல்டு பண்ணுவாங்கன்ட்டு 99% ப்ரிடிக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா. பட் இது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சது தான், ரேட் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் 12:30 ஏஎம்முக்கு நம்ம டைமுக்கு 12:30 ஏஎம்முக்கு ஃபெட்டோடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது. இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க வந்து எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாங்க, இந்த வருஷம் வந்து ரேட்டு நாங்கள் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களா, ஏற்கனவே சொல்லிட்டாங்க, லாஸ்ட் டைமே சொல்லிட்டாங்க இந்த வருஷம் வந்து இன்னும் 2 ரேட் கட்டு தான் இருக்கும், அது வந்து 25 எண்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ வந்து அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை இப்போ வந்துட்டு இருக்கிற ஈவெண்ட்லாம் வந்து எங்களுக்கு ஃபேவராக இல்லை, அதனால் நாங்கள் வந்து ரேட்டு ஹைக் பண்ணலான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு தூக்கி போடுறாங்களா. ஸோ என்னங்கிறது நைட்டு 12:30 மணிக்கு ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் போலுடைய ஸ்பீச் வந்தால் தான் தெரியும். ஓகேங்களா. அவர் ஸ்பீச் கொடுக்குறாரா இல்லை ட்ரம்ப் போய் ஸ்பீச் கொடுக்குறாரான்னு தெரியல. ஏன்னா ட்ரம்ப் தான் அதிரடி ஆட்டக்காரராச்சே, ஷேவாக் மாதிரி. அதனால் நீ உட்காரு, நான் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். ஓகேங்களா. ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா. இதுதான் இப்போ இருக்கிற ஈவெண்ட்டு. ஓகே, இப்போ நாளைக்கு மந்த்லி செட்டில்மெண்ட்டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, இந்த 4 எக்ஸ்பிரி இருக்குது.
இப்போ வந்து வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸும் வந்து 18 எபோவ் இருக்குது. ஸோ வொலாட்டிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஓகே, அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இப்போ நான் ஒரு 2-3 பாயிண்ட் சொல்கிறேன். இந்த 2-3 பாயிண்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணுங்க. இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, நான் ஆல்ரெடி மெனி டைம்ஸ் சொல்லியிருக்கிறேன். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 2வது வீடியோ இந்த வீடியோ தான் போட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா லாங் ஸ்ட்ராடல். ஓகேங்களா, இந்த லாங் ஸ்ட்ராடல் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நியர்பை ஸ்ட்ரைக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நியர்பை ஸ்ட்ரைக்கில் இப்போ வந்து நிஃப்டியை ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 23,000 ஸ்பாட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 23,000 கால் அண்ட் புட்லேயும் வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கணும். நியர்பை ஸ்ட்ரைக்லேயும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைவாக இருக்கணும். ஆப்ஷன் ப்ரீமியம் கால் அண்ட் புட்டு ரெண்டுமே சேர்ந்து ப்ரீமியம் வந்து ஒரு 1 மணி 1:30 மணிக்கு வந்து மோர் தென் 75 rupees 80 rupeesல இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமுக்கு மணி ஒரு 1 மணிக்கு மேலே இல்லை 1:30 மணிக்கு அந்த டைமில் 23,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே வந்து பை பண்ணிக்கணும். இதுதான் வந்து லாங் ஸ்ட்ராடல். ஓகேங்களா, இப்போ ரெண்டுமே நீங்கள் வந்து பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 23,000 கால் ஆப்ஷன் 50 ரூபாய்க்கு இருக்குது, 23,000 புட் ஆப்ஷன் 50 ரூபாய்க்கு இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து நீங்கள் வாங்கிட்டீங்க 100 ரூபாய் உங்களுடைய நெட் ப்ரீமியம். ஓகேங்களா, உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. இல்லை நான் ஃபுல் அமௌண்ட்டையுமே ரிஸ்க் எடுக்கிறேன்னா, இல்லை எனக்கு வந்து 1,250 ரூபா மட்டும் ஒரு செட்டுக்கு மட்டும் நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ 50 ரூபா வந்துச்சு அப்படின்னா, அதாவது நெட் ப்ரீமியம் 100 rupees வாங்கியிருக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து நெட் டோட்டல் வந்து 50 ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆயிடணும். நல்லா நோட் பண்ணிக்காங்க. கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே சேர்ந்து 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நெட் ப்ரீமியம் 100 ரூபாய்க்கு வாங்கினீங்க பார்த்தீங்களா, அது வந்து நெட் ப்ரீமியம் 50 ரூபாய்க்கு வரும்போது எக்ஸிட் ஆயிடணும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ். உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். பட் இந்த கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். நியர்பை ஸ்ட்ரைக்கில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது. ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாக இருக்கணும். இது வந்து நான் நிஃப்டிக்கு மட்டும் சொல்ல கிடையாது. மோஸ்ட்லி வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஃபின் நிஃப்டிக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, சம்டைம்ஸ் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கும் ஒர்க் அவுட் ஆகும். பட் நிஃப்டிக்கு வந்து இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியல. பட் இது வந்து வேல்யூ அதிகம், இது பேங்க் நிஃப்டி. அதனால வந்து பேங்க் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டிக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி லாங் ஸ்ட்ராடல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ நாளைக்கு நிஃப்டியோடைய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 23,000 தான் சப்போர்ட்டு. அதில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 23,200. 23,200க்கு மேலே நிஃப்டி சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து 150 பாயிண்ட்ஸ் வரையும் ஹையர் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் 23,400ங்கிறது ஒரு மேஜர் குரூசியல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து 23,000 to 23,200ங்கிறது ஒரு லெவலாக இருக்கும். வாட்ச் பண்ணிக்காங்க. லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்பப்போ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன். ஓகேங்களா, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய பேரை போட்டு நீங்கள் ஃபாலோ டெலிகிராமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா லாட் ஆஃப் ஃபேக் ஐடி இருக்கும். என்னுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. என்னுடைய டெலிகிராம் சேனல் ஐடி ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன். ஓகேங்களா, நான் அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பாருங்கள். 23,000 புட் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இதே மாதிரி தான் வந்து சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுச்சு. பட் 23,000 புட் ஆப்ஷனில் 1,25 lakhs இருக்குது. பட் அட் த சேம் டைம் 23,000 கால் ஆப்ஷன்லேயும் வந்து 77 lakhsக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, அதாவது இன்னைக்கு ஸ்பாட் க்ளோஸ் ஆகிருக்குது 23,170 அரௌண்டில் க்ளோஸ் ஆகிருக்குது. 170 பாயிண்ட்ஸ் அவேல க்ளோஸ் ஆகிருக்குது. பட் 23,000 கால் ஆப்ஷனில் 77 lakhsக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பொசிஷன் வந்து ஓப்பனில் வச்சிருக்கிறாங்க. அதனால வொலாட்டிலிட்டிக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறதும் தெரியுது. இங்கே பாருங்க, ஓவராலாக வந்து கால் அண்ட் புட்டில் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 49,000 கால் அண்ட் புட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்.
ஓவராலாக வந்து பாருங்கள் காலில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நியர்பை ஸ்ட்ரைக் இந்த 49,000 விட்டுட்டா வேற எங்கேயுமே வந்து 500 பாயிண்ட்ஸ் அப் அண்ட் டவுனுக்கு எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபின் நிஃப்டி பொறுத்தவரையும் கால் அண்ட் புட்டில் எங்கேயுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்டே இல்லை. பாருங்க எவ்வளோ குறைவாக இருக்குதுன்னு. லைக் 2,35,000 1,92,000 தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்பவும் குறைவான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். எப்படி வேணால் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. இது பாருங்க மிட் கேப் நிஃப்டியே சொல்லவே தேவையில்ல, எங்கேயுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்டே இல்லை, ரொம்பவும் வந்து பிளாங்கா இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நல்ல வொலாட்டிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் தெரியுது. பட் ஒரு 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் இதே மாதிரி இருந்து ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியை லாங் ஸ்ட்ராடில் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். பட் ரிஸ்க்கு உங்களுது. அர்ஜுன் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு சகட்டு மேனிக்கு போய் வாங்கி விடாதீங்க. ரிஸ்க் பார்த்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பாருங்கள், இல்லை பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 49,250. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 49,500 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ 49,250 வாட்ச் பண்ணிக்காங்க. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 49,000. ஓகேங்களா? 49,000ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் 48,750. நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,350 தான். இப்போ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 23,200. 23,200க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு ஸ்டேபிள் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட் கவரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 23,300லேருந்து 350 வரையும் போகலாம். ஒருவேளை 23,200ல் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,200 கால் 250 இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா 23,050லேருந்து 23,000 எடுக்கும். 23,000 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம். 22,850 வரையும் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இஃப் சஸ்டெயின்ஸ் பிலோ 23,000. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.